நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போகலாம். இந்த மாதத்திலே நம்ம எடுத்ததான வசனம் எபிரேயர் நிருபம் 4ஆம் அதிகாரம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 16ஆம் வசனத்தை நம்ம வாசித்தோம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவும். பிரைஸ் தி லார்ட். தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவும். எல்லாரும் சொல்லுங்க. இந்த வார்த்தையை தான் இந்த மாதத்தில் நம்ம எடுத்தோம். 2 ஞாயிற்றுக்கிழமை இந்த வசனத்திலிருந்து நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். ஆமென். முதல் செய்தியில் நான் சொன்னேன் தைரியமாய். ஏன் பவுல் அப்போஸ்தலன் அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார் அப்படின்னா, கிருபாசன தண்டையில் வருவது ஒரு பயத்துக்குரிய ஒன்றாக இருந்தது பழைய ஏற்பாட்டு காலங்களில். எனவே பழைய ஏற்பாட்டு காலம் முடிந்து நியூ டெஸ்டமென்ட் காலம் வந்து இயேசு உயிர்த்தெழுந்த பின் சபையில் நிறைய பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு புதிய ஏற்பாட்டு சபை ஆரம்பிக்கப்பட்ட பொழுது அங்கே இருக்கிறதான மக்களுக்கு அவர் எழுதும்போது சொல்கிறார், தைரியமாக தேவனிடத்தில் என்ன பண்ணுங்க, வாங்க, பயப்பட வேண்டியது இல்லை என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். அந்த செய்தியினுடைய முடிவில் நான் சொன்னது என்னென்னா, எந்த தைரியத்தில் நான் வருவது? ஆமென். அவர் மகா பெரிய தேவன், பரிசுத்தமுள்ள தேவன், அப்படி பிரம்மாண்டமான தேவன். சோதரன், அவருடைய சன்னிதானத்தில் எப்படி நான் தைரியத்தோடு வருவது? எனக்கு என்ன தைரியம் இருக்குது அப்படின்னா, எனக்கு ஒரு தைரியமும் இல்லையே. சோதரம். அப்போ நம்ம எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம், இரத்தத்தினாலே உண்டானதான தைரியம், இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே தைரியத்தோடு வாங்க. அப்போ அந்த ரத்தம், இயேசு சிந்தின ரத்தம் உங்களுக்கும் எனக்கும் பெரிய ஒரு தைரியத்தை நமக்கு தருது தேவனிடத்தில் வந்து சேருவதற்கு. ஆமென். ஹல்லேலூயா. அது நமக்கு ஒரு உரிமையை தந்திருக்கிறது. அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடியதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்திருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ அந்த வசனங்களும் கர்த்தருடைய பலி, கர்த்தர் நமக்காய் பட்ட பாடுகள், அவருடைய இரத்தத்தினாலே தைரியத்தோடு கூட நம்ம தேவனுடைய சன்னிதானத்தில் இன்னைக்கு வருவதற்கு அந்த இரத்தம் நமக்கு உதவி செய்கிறது. அடுத்து 3rd சண்டே கடந்த வாரத்தில் பார்த்தேன், தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பதாய் அல்லது அவருடைய பிரசன்னத்துக்கு முன்பதாய் வந்து நிற்பது. அதை தான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நான் பேசினேன். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ ஸ்டாண்டிங் பிஃபோர் காட்ஸ் பிரசன்ஸ் அப்படின்னும் போது நான் வந்து தெய்வ பிரசன்னத்தில் வரும்பொழுது எப்படிப்பட்டதான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் தருகிறார், அதை குறித்து பேசினேன். அதில் முதல்ல ஏசாயாவை குறித்து பார்த்தோம் இல்லையா? ஏசாயா, உசியா ராஜா மரணம் அடைந்த அந்த வருஷத்தில் ஏசாயா தேவனுடைய தரிசனத்தை காண்கிறான். எல்லாம் பெரிய ஒரு சிங்காசனத்தில் கர்த்தர் வீற்றிருக்கிற அந்த காட்சியை கண்ட பொழுது, அந்த பிரசன்ஸில் வந்து நின்னபோது நடந்த விஷயங்கள் என்னன்னா, அவன் தன்னை உணர்ந்தான், தன்னோடு கூட ஜனங்களுடைய நிலைமையை உணர்ந்தான். நான் அதமானேன், ஐயோ என்று சொல்லுகிறான். அப்போ கர்த்தர் சொன்னார், நோ, நீ அதமாக போவதில்லை, நீ பாவின்னு சொல்கிற இல்லையா, நான் உன்னை பரிசுத்தம் பண்ணுறேன்னு சொல்லி குரட்டினாலே ஒரு நெருப்பு தழலோடு கூட தூதன் கடந்து வந்து ஏசாவினுடைய உதட்டை என்ன பண்ணானா, தொட்ட மாத்திரத்தில் ஆண்டு சொன்னார், உன் பாவம் நிவர்த்தி ஆனது அப்படின்னார். ஆமென். ஹல்லேலூயா. உடனே ஆண்டவர் அடுத்த கட்டத்துக்கு ஜம்ப் ஆகிட்டு, யார் என்னுடைய காரியமாய் போவார் அப்படின்னார். உடனே ஏசாயா சொன்னான், நான் போகிறேன். அப்போ இந்த ப்ராசஸ் எல்லாம் எங்கே நடந்தது? அழைப்பு எங்கே வருது? சுத்திகரிப்பு எங்கே வருதுன்னு சொன்னால் தேவனுடைய சமூகத்துக்கு வரும்போது வருது. ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். சோதரம். அதனால் தாய்மாருங்க யூஸ் பண்ணோம், they can யூஸ் மை ஆஃபீஸ் ரூம். ஓகே, அதை சொல்லுங்கள், திறந்து விடுங்க, ஃபேன் போட்டு விடுங்க, அங்கே குழந்தைய வச்சுக்கணுன்னா அவங்க அங்கே வச்சுக்கலாம். ஓகே, என்ன சொன்னேன்? அப்போ தேவ சமூகத்தில் வரும்போதெல்லாம் இந்த காரியங்கள்லாம் நடக்குது நம்முடைய வாழ்க்கையில். ஆமென். நாம் குறைவுள்ளவனாக வரும்போது கர்த்தர் அந்த குறைவுகளை மாற்றி நிறைவுள்ளவனாய் கர்த்தர் மாற்றுகிறார். கர்த்தர் தரிசனங்களிலே பேசுகிறார், அழைப்பை தருகிறார், ஊழியத்தில் நம்மை பயன்படுத்துகிறார். இந்த எல்லாம் தெய்வ பிரசன்னத்தில் ஒருவன் வரும்போது தான் நடக்குது. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ ஒருத்தன் கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ளே வரலன்னு சொன்னால் அந்த உள்ளான மனிதனிலே நடக்கிறதான அந்த மாற்றங்களும் அந்த மறுமலர்ச்சியும் மறுரூபமும் நடக்க வாய்ப்பு இல்லை. ஆமென். சோத்திரம். அடுத்தது நான் சொன்னேன், தேவனுடைய சமூகத்தில் வரும்பொழுது ஹீலிங் உண்டாயிற்று இல்லையா? வந்து வஸ்திரத்தின் ஓரத்தை பின்புறமாக வந்து தொட்டா
ஆண்டவர் சொன்னார், யார் தொட்டது நான் வல்லமை என் சரீரத்திலேருந்து போனதை நான் உணர்ந்துன போது அவன் முன்பதாய் வந்து அவருடைய பாதத்தில் விழுந்தா. ஒரு பெரிய ஹீலிங். தன்னுடைய பணத்தெல்லாம் செலவழித்தா, எல்லா மருத்துவர்களிடத்திலும் போனான். அட்லாஸ்ட் எங்கே தான் அவளுக்கு நன்மை உண்டாயிற்று? தேவனுடைய பிரசன்னத்தில் தான் அவளுக்கு நன்மை உண்டாயிற்று என்பதை பார்த்தோம். ஆமென். அடுத்தது பார்த்தோம், தேவ பிரசன்னத்தில் வரும்போது உண்டாகிற பிளஸ்ஸிங் என்னன்னா, என்னுடைய நியாயத்தை நான் கொண்டு வரேன். ஆமென். ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, வழக்காடுவோம் வாங்க அப்படின்னு கூப்பிட்றாரு. என்ன ஸ்டைலில் கூப்பிட்றாரு பார், கம். ஆமென். வழக்காடலாம், உனக்கு என்ன வழக்கு இருக்குது கொண்டு வா. அப்போது யோபு சொல்கிறான், என் நியாயத்தை நான் என்ன பண்ணுறேன், ஆண்டவர்கிட்ட நான் கொண்டு வரேன். ஆண்டவரே சோதரம், ஏன் அப்பா இப்படி இந்த காரியங்கள் ஏன் ஆண்டவர் நடக்குது, இது ஏன் ஆண்டவர் ஆச்சுன்னு சொல்லி அவருடைய சன்னிதானத்தில் வந்து உட்கார்ந்து அவரிடத்துல பேசுகிற அந்த அல்லது நியாயத்தை கேட்கிற, எனக்கு ஒரு நியாயத்தை நீ செய்ய மாட்டீரா ஆண்டவரேன்னு சொல்லி நியாயத்தை கொண்டு வந்து வைக்கிற அந்த ஒரு இடமா இருக்குது. நான் யார் இடத்துல என் நியாயத்தை பேசுவேன், என் நியாயத்தை யார் இடத்துல கொண்டு போவேன்னா, நமக்கு ஒரு இடம் இருக்குது, அது தேவனுடைய சமூகம். ஆமென். இவைகளெல்லாம் தான் பேசி கடைசி ஒரு குறிப்பை எனக்குன்னு நான் வச்சுன்னு நான் போன வாரம் முடித்தேன். ஆமென். சோதரம். அந்த கடைசி குறிப்பிலேருந்து இப்போ ஆரம்பிக்க போகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. சோதரம். அப்போ அந்த கடைசியாக போன வாரத்தினுடைய கடைசி குறிப்பு என்னன்னு சொன்னால், சோதரம், தேவனுடைய சமூகத்தில் வரும்பொழுது தான் தேவனை நம்ம புரிந்து கொள்ளுகிறோம், தெய்வீக காரியங்களை விளங்கி கொள்ள முடியுது. எல்லோரும் நல்லா கவனிக்கணும். கொஞ்சம் டைம் தான் இருக்குது, அந்த டைமுக்குள்ளே நான் பேசி முடிப்பேன். தேவ பிரசன்னத்தில் வராத பட்சத்தில் we are not able to understand God. தேவனை விளங்கி கொள்ளவே முடியாது. இன்றைக்கி உலகத்தில் இயேசுவை தெரியுமா அப்படின்னா நிறைய பேருக்கு இயேசுவை தெரியும். கிறிஸ்தவ மார்க்கம் தெரியும்னா நிறைய பேருக்கு தெரியும். அவரை குறித்து சிலரெல்லாம் சில விஷயங்களெல்லாம் சொல்லலாம். ஆனால் அவர்களுக்கும் உங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படின்னா நிறைய வித்தியாசம் இருக்குது. காரணம், அவர்கள் அறியாத பல விஷயங்களை நீங்கள் அறிந்து வைத்திருக்கிறீங்க. காரணம் என்னன்னா, தேவனுடைய பிரசன்னத்தில், தேவனுடைய சமூகத்தில், தேவனுடைய வார்த்தைக்குள்ளே நீங்கள் அதிகமாய் வருவதினால உலக ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து தெரிந்திருப்பதை காட்டிலும் நீங்கள் அதிகமாய் தெரிந்து கொண்டு இருப்பதற்கு காரணம் என்னன்னா, தேவனுடைய சமூகத்தில் வந்து நீங்கள் உட்காருவதினாலே. ஆமென். ஹல்லேலூயா. இல்லைன்னு சொன்னால் அவரை புரிந்து கொள்ள முடியாது. ஆலயத்துக்கு வந்து போவதனால கர்த்தரை அந்த அளவுக்கு பெருசாக விளங்கி கொள்ள முடியாது. ஆலயத்துக்கு வருவது நல்லது. வேதம் சொல்கிறது, சபை கூடி வருதல் என்ன பண்ணாதீங்க, விட்டு விடாதீங்க. ஏன்னா இங்கே எல்லாரும் ஒன்று சேர்ந்து வந்து கர்த்தரை உயர்த்துகிறோம். இங்கே சொல்லப்படுகிற அருமையான சாட்சிகளை கேட்குறோம். ஆமென். அந்த சாட்சிகள் நமக்குள்ள ஒரு உயிரை தருது. அவங்களுக்கு கர்த்தர் இப்படி செஞ்சிருப்பாரானா எனக்கு கூட கர்த்தர் செய்வார் என்கிற நம்பிக்கையை இந்த சாட்சிகள் நமக்குள்ள ஏற்படுத்துகிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஒருவருக்கு ஒருவர் பாடல்களினாலே, வசனங்களினாலே ஒருவரை ஒருவர் நம்ம தைரியப்படுத்துகிறோம், ஆறுதல் படுத்துகிறோம். இதெல்லாம் சபை கூடி வருதல் உண்டாகிறது. ஆமென். ஆனால் தனிப்பட்ட ரீதியில் உனக்குள்ளே தேவனை குறித்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இன்னும் நிறைய வரணும்னு சொன்னால் நீங்கள் தேவனுடைய சமூகத்துக்கு வரணும். நீங்கள் கர்த்தரோடு கூட உட்காரணும், நீங்கள் பைபிளோடு கூட உட்காரணும், நீங்கள் வசனத்தோடு கூட உட்காரணும். ஆமென். அப்போது தான் கர்த்தரை குறித்த வெளிப்பாடு உங்களுக்கு உண்டாகும். ஆமென். மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம், மேத்யூ காஸ்பல் சாப்டர் 28, அதனுடைய முதலாவது வசனத்தை வாசிக்க போகிறோம். மேத்யூ காஸ்பல் சாப்டர் 28 verse 1. ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். கல்லறையை பார்க்க வந்தார்கள். எல்லாரும் சொல்லுங்க அந்த வார்த்தையை. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கவனிக்கணும், எதை பார்க்க வராங்க? கல்லறையை பார்க்க வராங்க. இப்போ கல்லறையை பார்க்க வருகிற அவங்கள வழியில் நிறுத்தி, இயேசு கிறிஸ்து எங்க அப்படின்னு கேட்டால் வாட் இஸ் தர் ஆன்சர்? அவர் கல்லறையில் இருக்கிறார், இஸ் டெட். அதுதான் அவங்களுடைய ஆன்சர். அப்போ இயேசு கிறிஸ்துவை குறித்ததான வெளிப்பாடு அல்லது அவரை குறித்து தெரிந்து வைத்து கொண்டு இருக்கிறது என்னன்னு சொன்னால், உலகம் எதை தெரிந்து வைத்திருந்ததோ அதை தான் இவர்களும் தெரிந்து வைத்திருந்தார்கள். நான் பேசுறது நல்லா புரிஞ்சுக்கணும். அதிகாலையில் கல்லறைக்கு போகிறாங்க, அவங்கள நிறுத்தி உங்கள் ஆண்டவர் எங்கெங்கன்னா என்ன பதில் வரும்னா, அன்னைக்கு ஜெருசலேமில் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன தெரிந்து வைத்திருந்தார்களோ அதே பதில் தான் மார்த்தாள் மரியாளுக்குள்ளெல்லாம் வரும். என்னன்னா, அவர் 3 நாளைக்கு முன்னாடி மரித்து போயிட்டார், அவரை சரீரத்தை இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கிறாங்க, வைத்திருக்கிறாங்க. இது ஜென்ரலான நாலேஜ், அது எருசலேம் முழுவதும் இருந்ததான நாலேஜ். ஆமென்.
ஸோ இவங்க பார்க்க வராங்க. இப்போ தேவனுடைய இடத்திற்கு அல்லது தேவனுடைய சமூகத்துக்கு தேவனை பார்க்க வந்த பொழுது, கீழே வாசிங்க. அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். பாருங்க, ஒரு பயங்கரமான விஷயங்கள் அங்க நடக்குது. தேவ சமூகத்தில் வந்த பொழுது சோத்ரு அவங்க நினைக்காத, அவள் எதிர்பாராத காரியங்கள் எல்லாம் அங்கே நடக்குது. ஒரு தேவ தூதனை பார்க்குறாங்க. அவன் வானத்திலிருந்து இறங்கி வருகிறான். அங்கே இருந்ததான கல், அந்த டூமில் இருந்ததான கல்லை தள்ளி அந்த கல் மேலே என்ன பண்ணுறாராம், ஏறி அமர்ந்து கொண்டு ஒன்றை சொல்லுகிறார். அவர் வாசிங்க. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். தூதன், அந்த 5ஆம் வசனம், தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன், அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். நல்லா கவனிக்கணும் சோத்ரம். எங்கே உலகத்து ஜனங்களுடைய நாலேஜுக்கும் உங்களுக்கும் எங்கே வித்தியாசம் வருது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஆமென். அன்னைக்கு அவங்க அந்த சகோதரிகள் எல்லாம் வராமல் வீட்லேயே உட்கார்ந்து இருந்திருந்தா இந்த புரிதல் உண்டாவதற்கு இன்னும் காலங்கள் போயிருக்கும், அல்லது இயேசு தேடி போய் சொல்லியிருந்திருக்கணும். ஆனால் கல்லறைக்கு வராங்க, ஜென்ரலான நாலேஜோடு கூட தான் வராங்க. 3 நாளைக்கு முன்னாடி இயேசு மரிச்சிட்டாரு, இங்கே தான் அவருடைய சரீரம் இருக்குது. இது ஊர் பேசுகிற பேச்சு, பத்திரிகைகளில் வருகிற நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் கொடுக்குறதான நியூஸ். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் அந்த நியூஸை மாற்றுறார். யார் ஆண்டவர்கிட்ட வந்தாங்களோ அவங்களுக்கு சொல்கிறாரு, நீங்கள் தேடி வந்ததான இயேசு இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார் என்கிற ஒரு அற்புதமான ஒரு செய்தியை தேவ சமூகத்துக்கு வந்தவர்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். போடுவர் இல்லையா? ஹல்லேலூயா. அதுதாங்க சீக்ரெட். ஏன் நாங்கள் தேவ சமூகத்துக்கு வரணும், ஏன் தைரியத்தோடு கிருபாசன தண்டையில் வாங்க அப்படின்னு சொல்லி பவுல் சொல்ல காரணம் என்ன? இந்த கிருபாசன தண்டையில் வருவதனால, இந்த தேவனுடைய சமூகத்தில் பிரசன்னத்தில் நான் கொஞ்சம் நேரம் வந்து அமைதலாக உட்கார்ந்து அவரை தியானிப்பதினால எனக்கு உண்டாகிற நன்மை என்னன்னா, ஆமென், ஹல்லேலூயா, உலகம் புரிந்து கொள்ளாததை புரிந்து கொள்ள கர்த்தர் உனக்கு கிருபை தருவார். அதுதான் ரகசியமே. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தரை நீ இன்னும் விளங்கி கொள்ள வேண்டும், கர்த்தரை இன்னும் புரிந்து கொள்ள வேண்டும் சொன்னால் ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுக்கு டைம் இருக்கும் போதுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நமக்கு டைமே இருக்காது. சோத்திரமாமே. அதற்கென்று டைம் எடுத்து வந்து ஆண்டவர் சமூகத்தில் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து வேதத்தை திறந்து படிக்கிறதும் இல்லை, அமைதலோடு கூட கர்த்தரோடு கூட பேசி கொண்டு இருக்கும் போதெல்லாம் கர்த்தர் உனக்கு மற்றவர்கள் புரிந்து கொள்ள முடியாத காரியங்களை கர்த்தர் உனக்கு காண்பிப்பார், புரிய வைப்பார். சோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ பாங்க, அவங்க கிளம்பி போன போது they are ordinary people. ஆனால் ரிட்டர்ன் வரும்போது அவங்க ஒரு பெரிய புரிந்து கொள்ளுதலோடு கூட வராங்க. சோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ ரிட்டர்ன் வர அவங்கக்கிட்ட எங்கெங்கே உங்கள் ஆண்டவராக இயேசுனா உலகத்தான் சொல்லுறதை இவங்க சொல்ல மாட்டாங்க. ஆமென். உலகத்தில் இருக்கிற எல்லாரும் சொல்லுவான் அவருடைய சரீரம் இங்கே இருக்குதுன்னு, இவங்க சொல்லுவாங்க இன்னும். ஆமென், ஹல்லேலூயா, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. அப்போ மெஜாரிட்டி வில் டாக் சம்திங் எல்ஸ் அண்ட் மைனாரிட்டி வில் டாக் டிஃப்ரெண்ட் திங்ஸ். ஆமென். இந்த மைனாரிட்டியினுடைய வாயில தான் சோதரம் கர்த்தர் அற்புதமான காரியங்களை வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதனால் இந்த மைனாரிட்டி சொல்லுற விஷயம் பொய் இல்லை, மைனாரிட்டி சொல்லுறது ஒன்றும் இல்லைன்னு நினச்சிட முடியாது. மைனாரிட்டி வாயில் இருக்கிறதான விஷயந்தான் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானதான விஷயம். ஆமென், சோத்திரம், ஹல்லேலூயா. நீங்கள் வசனத்தை கவனிக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ தேவ சமூகத்தில் வந்து உட்காரும் பொழுது நிறைய அண்டர்ஸ்டாண்டிங்கை கர்த்தர் நமக்கு காண்பிக்கிறார். ஆமென். லூக் காஸ்பல் சாப்டர் 19, லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம், அதில் 1லேருந்து 6 வரைக்கும் வாசிக்கலாம். நம்ம எல்லாருக்கும் சின்ன பிள்ளைங்க முதற்கொண்டு தெரிந்ததான ஒரு சம்பவம். லூக்கா 19ஆம் அதிகாரம், லூக் காஸ்பல் 19. இங்கே என்னன்னா இருக்கட்டும் சிஸ்டர், இங்கே என்னன்னு சொன்னால் சகையுனுடைய சரித்திரம் இங்கே உட்காந்து இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். சோத்திரம். அவர் ஒரு டேக்ஸ் கலெக்டர், கொஞ்சம் உயரம் கம்மியாக இருக்கிறவர். இயேசு கிறிஸ்து வரும்பொழுது ஜனக்கூட்டத்தில் அவரை பார்க்கறதுக்கு முடியல. எனவே இவர் ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறி ஆண்டவராக இயேசுவை பார்க்கலான்னு சொல்லி அவன் வகை தேடி ஒரு மரத்தில் ஏறி அமர்ந்து கொண்டு இருக்கிற மனுஷன். ஆமென், சோத்திரம்.
அப்போ அவர்கிட்ட போயிட்டு என்னங்க உங்களுடைய பிரயாசம் என்ன அப்படின்னு கேட்டால் அவர் என்ன சொல்லுவார்னா, நான் அவரை பார்க்கணுன்னு விரும்புகிறேன், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை பார்க்கணுன்னு விரும்புகிறேன். ஹல்லேலூயா. அப்போ அவர் சொல்கிற அந்த வார்த்தையை மட்டும் எடுத்துக்கோங்க, கவனிக்கணும். இயேசு எப்படிப்பட்டவரோ, ஆமென். அப்படின்னா ஒருத்தன் மரத்திலிருந்து இயேசுநாதரை பார்க்கும்போது இயேசு எப்படிப்பட்டவர் அப்படின்னா இப்போ பார்த்துட்டதுக்கு அப்புறமா இப்போ அவங்ககிட்ட போய் நம்ம இயேசு எப்படிப்பட்டவர் சகையு சொல்லுனா என்ன சொல்லுவான்? சொல்லுங்க, பரவாயில்ல பேசுங்களேன் தைரியமா. மரத்துலேருந்து இயேசுவை பார்த்துட்டான், அவன் சொல்கிற வேர்டு என்னன்னா, அவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினான். இப்போ பார்த்துட்டான், சகையு இயேசு எப்படிப்பட்டவர் அப்படின்னா என்ன சொல்லுவான்? அதுதான் என்ன சொல்லுவான்? எதனா ஒன்று சொல்லுங்களேன். அவர் இவ்வளோ உயரமானவர், அவருக்கு முடி இப்படி இருந்தது, இந்த கலரில் இருந்தது, அவருடைய கண் இப்படி இருந்தது, அவர் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டிருந்தார், அவர் செருப்பு இப்படி போட்டுருந்தார், இதென்ன பேசுவான்? அப்பா இருக்கிறீங்களா இல்லையாப்பா? பா, ஞானிகளுக்கு பேசுறது ரொம்ப கஷ்டம். ஓகே, இப்போ இயேசு கடந்து போயிடுறாரு, இவர் மரத்தை விட்டு இறங்கி வந்துட்டார். என்னப்பா இயேசு எப்படிப்பட்டார்? என்ன பதில்? 6 அடி உயரம் கொண்டவருங்க, முடி இப்படி இருந்ததுங்க, கண் இப்படி இருந்ததுங்க, பேட்டா செருப்பு போட்டுருந்தாருங்க, அவர் போட்டுருந்த இதுவை பார்த்தா, ட்ரெஸ் எல்லாம் பார்த்தா எங்கே வாங்கியிருப்பார்னு தோணுது. என்ன கலை, எங்கே வாங்குவேன் நீ? ட்ரெண்ட்ஸில் வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன், இல்லை ஜூடியோவுக்கு போனாரா தெரில, அவரது பார்த்தா அந்த மாதிரி தான் இருக்குது. இவ்வளோ தானே பேசுவோம். ஆமென். இதை எல்லாரும் பேசுவான், பார்த்த அத்தனை பேரும் பேசுவான், அந்த கூட்டத்திலேருந்து அத்தனை பேரும் பேசுவான். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் அங்கே நடந்ததான விஷயம் என்னன்னு தெரியுமா? இப்போ படிக்கணும், அந்த விஷயங்களை மட்டும் படிக்கணும். லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் சோத்திரம் 5ஆம் வசனம் பாருங்க. இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். இப்ப கேளுங்க, சகேயுவே இயேசு எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேளுங்க. இப்போ என்ன சொல்லுவான்? 6 அடி உயரம், ஒரு 85 கிலோ இருப்பார், இப்படியே பேசுவான். ஏங்க அவர் 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 அற்புதமானவருங்க, நான் யோசிக்கவே இல்லைங்க, அவர் என் வீட்டுக்கு வரணிட்டாருங்க. சோத்திரம். இப்போ உயரம் பற்றி பேசுவானா, முடி கலரை பற்றி பேசுவானா, போட்டுங்கிற செருப்பை பற்றி பேசுவானா? இப்போ எதை தான் பேசுவான்? என்ன வா வீட்டுக்கு போகலான்னுட்டாருங்க அவர். சோத்திரம். ஆமாம், நான் கூப்பிடலங்க, அவரை சொல்கிறார், வா நம்ம உங்கள் வீட்டுக்கு போகலாம் வா அப்படின்னுட்டார். இன்னும் கொஞ்சம் நேரம் பொறுத்து கேட்டால் என்ன சொல்லுவான்? ஆண்டவரே நான் எல்லாத்தையும் கொடுத்துட்றேன். ஏன் எல்லாத்தையும் கொடுத்துட்றேன்னா, என்ன நடந்ததுன்னே தெரிலங்க, ஏன் நான் சொன்னேன்னே தெரிலங்க. சோத்திரமாமே அவர் கூட நடந்து போனபோது என்னென்னலாம் நடந்துச்சுன்னு தெரில, இவ்வளோ வாங்கி வச்சு சம்பாரிச்சுனுங்க, எப்படி தான் இதெல்லாம் சொன்னேன்னு எனக்கு தெரியலங்க, எல்லாத்தையும் ரெட்டத்தனியாக கொடுத்துறேன்னு வேறு சொல்லிட்டேன். சொல்லும் போது வேறு இவனுங்கெல்லாம் ஊர்காரனுங்கெல்லாம் வேறு கூட வந்துட்டானுங்க, தனியாக ரூமில் சொல்லியிருந்தா கூட மாற்றிக்கலாம், அவனுங்களுக்கெல்லாம் வேறு இப்போ நியூஸ் பரவி போச்சு. ஆமே, ஹல்லேலூயா. அவன்கிட்ட சொன்னார், இந்த வீட்டுக்கு இன்றைக்கி ரட்சிப்பு வந்தது. எப்படிப்பட்டதான மாற்றம் பாருங்கள், உருமாற்றம். ஆமேன். அப்போ காட்டத்தி மரத்தில் இருந்து பார்க்குற பார்வை வேற, இறங்கி கீழே வா, நம்ம உங்கள் வீட்டுக்கு தான் நான் வரேன், வா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளலாம் போனதுக்கப்புறமா இயேசு கிறிஸ்து யாருன்னு சொன்னால் அவன் என்ன சொல்லுவான்? ஐயோ, அவருடைய பார்வையில் நம்மலாம் ஒன்றும் இல்லாமல் ஆகிடுவோங்க. ஆமேன். அவருடைய பேச்சு இப்படிங்க. சோத்திரம், ஹல்லேலூயா. அப்போ எதனாலே இதெல்லாம் கண்டு கொள்ளுகிறோன்னு சொன்னால் அவரிடத்துல வரும் பொழுது. அப்போ நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறத நல்லா ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளணும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருவதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதை விட முக்கியமானது எதுன்னு சொன்னால், வார நாட்களிலெல்லாம் நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே வருவது. ஆமென். நீங்கள் கொஞ்சம் நேரம் வேதத்தை எடுத்துக்கொண்டு அமைதலாக அமர்வது, கொஞ்சம் டைமை கொஞ்சம் ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய பிரசன்னத்தில் உட்கார்ந்து அவர் அப்படியே மென்மையாக துதிக்க ஆரம்பித்து எதனா பாட்டு ஆண்டவர் தந்தால் அந்த பாட்டை பாடி ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கையில் மற்றவன் புரிந்து கொள்ளாததை கர்த்தர் உனக்கு புரிய வைப்பார். ஆமென், ஹல்லேலூயா. உனக்கு அவர் எப்படிப்பட்டவராக வெளிப்பட வேண்டுமோ அப்படி உனக்கு அவர் வெளிப்படுவார். சோத்திரம். ஆமென். ஆறுதல் இல்லாமல் போய் உட்கார்ந்தினா உனக்கு ஆறுதலின் தெய்வனாக நிற்பார். ஹல்லேலூயா. தேவையோடு போய் நின்னா ஒரு நல்ல மெய்ப்பனா அவர் உன் கண்ணுக்கு காட்சி அளிப்பார்.
அந்த மாற்றங்கள் வரும்போது தான் அது விசுவாசத்தின் உச்சிக்கு நம்மளை கொண்டு போகுது. ஹல்லேலூயா. சோதரி இப்படி நிறைய விஷயங்கள் பேசிக்கொண்டே போகலாம். கர்த்தரிடத்தில் வந்து அமர்ந்தவனுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை கர்த்தர் நடத்தினார். அப்போ மற்றவனுக்கும் கர்த்தரோடு கூட அமர்ந்திருக்கிறவனுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. ஆமென். அதை நீங்கள் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ளணும். உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் தேவனோடு கூட ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் டெஃபினட்டாக இருக்கணும். அது இல்லைன்னு சொன்னால் வேஸ்ட். ஆமென். நான் வந்த ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் கேட்டேன், நல்லா பேசினார் பாஸ்டர், அதெல்லாம் நல்லது தான். பட் கர்த்தர் யார் உனக்கு, அதுதான் ரொம்ப முக்கியம். ஆமென். எனவே எல்லா யங்ஸ்டர்ஸையும் நான் உற்சாகப்படுத்துகிறேன், எல்லா பெரியவங்களையும் உற்சாகப்படுத்துகிறேன். உனக்கு பர்சனல் டைம் வித் காட் டெஃபினட்டாக உன் லைஃப்பில் இருக்கணும். ஆமென். சோதரம். ஓகே, இன்றைக்கி செய்தியினுடைய அடுத்த காரியத்துக்கு வந்து நான் முடிக்க விரும்புகிறேன். ஆமென். ஓகே, இப்போது தைரியத்தோடு நான் வந்துடுறேன். காரணம், அவருடைய ரத்தம் இருக்குது. சிங்காசனத்துக்கு முன்னாடி வந்துடுறேன், கர்த்தருக்கு முன்னாடி வந்துடுறேன். நான் தகுதி இல்லைனாலும் என்னை அவர் தகுதிப்படுத்தியிருக்கிறார், ரத்தம் கழுவுது, நான் வந்துடுறேன். ரெண்டாவது என்னது, நான் அப்படி வரும்போது எனக்கு வேண்டிய நன்மைகளை அவர் என்ன பண்ணுறாரு, தருகிறார். ஆமென். நிறைய விஷயங்கள் அவர் சொல்கிறார். எனக்கு ஹீலிங் தருகிறார், என் நியாயத்தை அவருக்கு முன்னாடி கொண்டு வருகிறேன், எனக்குள்ள நீதி பரிசுத்தம் எல்லாம் கிளன்சினஸ் எல்லாம் உண்டாகுது. இப்போ கடைசி குறி பார்த்தோம், நிறைய புரிந்து கொள்ள முடியாத நிறைய விஷயங்களை புரிந்து கொள்ள அந்த சன்னிதானம் எனக்கு உதவி செய்யுது. ஓகே, இப்போ ஃபைனல். ஆமென். ஹல்லேலூயா. சோத்ரம். இப்போ இந்த சன்னிதானத்தில் வந்து இந்த அளவுக்கு கர்த்தரையெல்லாம் புரிந்து கொண்டதான நீங்களும் நானும், ஆமென், அடுத்தவனை இந்த சன்னிதானத்துக்குள்ளே கொண்டு வரணும். ஆமென். ஹல்லேலூயா. என் செய்தியை நான் அங்கே தான் கொண்டு வந்து நிறுத்தணும்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. நான் போவதற்கு பயந்ததான ஒரு பிரசன்ஸ் இது, நான் போவதற்கு நடுங்கினதான ஒரு இடம், நான் தகுதி இல்லைன்னு நினச்சதான ஒரு இடம் இது, தேவனுடைய சமூகம் அல்லது தேவன். ஆமென். ஆனால் அப்படிப்பட்டதான இடத்துக்கு நான் போகாமல் இருந்த பொழுது, ஆமென், இந்த இரத்தத்தை குறித்தும் இந்த கிறிஸ்துவினுடைய அன்பை குறித்தும் இந்த கிருபை குறித்தும் யாரோ ஒருவன் எனக்கு சொல்லி என்னை நடத்தினதுனால அந்த தைரியத்தோடு கூட நான் வந்தேன். அவரின் பாவங்களை மன்னித்தார், அவருடைய இரத்தத்தினால நான் மீட்கப்பட்டேன், அவருடைய மகளாய் கர்த்தர் மாற்றினார். இன்றைக்கி எவ்ரிடே நான் அந்த சன்னிதானத்துக்கு முன்னாடி வந்து நிற்கிறேன். நான் என்னென்ன காரியங்களுக்காக வருகிறேனோ அங்கே எல்லாம் அந்த பிரசன்னம் எனக்கு பலவிதமான நன்மைகளை எனக்கு என்ன பண்ணுது, தருகிறது. என் ஜெபத்தை கேட்குது, என் வியாதியை மாற்றுது, எனக்கு விளக்கத்தை தருகிறது, எல்லாம் செய்கிறது தேவ சமூகம், தேவ பிரசன்னம். ஓகே ஓகே, ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. கர்த்தருடைய சன்னிதானத்தில் வரும்போதெல்லாம் பெரிய சந்தோஷம். ஆமென். சைமன் சொலோமன் சொன்னார் பாருங்க, ஆராதிக்கும் பொழுது ஒரு பெரிய மகிழ்ச்சி நமக்குள்ளே வந்துடுது. அப்போ எப்போ இருந்தாலும் நமக்கு ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, பூரிப்பு, கர்த்தர் காரியங்கள் எல்லாம் செய்கிறேன். ஓகே, இவ்வளோதானா? எதற்காக இது அப்படின்னா, ஆமென், உன்னோடு கூட கர்த்தர் சொல்கிற விஷயம் என்னென்னா, நீங்கள் எப்படி வந்தீங்களோ அதுபோல் அடுத்தவனையும் இந்த சன்னிதானத்தில், இந்த கிருபாசன தண்டையில், இந்த பிரசன்ஸில் நீ அடுத்தவனை கொண்டு வர வேண்டும் என்பது தான் தேவன் உன் மீது வைத்திருக்கிற நோக்கம், உன் மீது வைத்திருக்கிற சித்தம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம படிக்க போகிறோம் 28ஆம் அதிகாரம் மத்தேயு 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தையும் பார்க்க போகிறோம். மத்தேயு 28 7 8 வசனங்களை. சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அதுதான் ஒரு காட்சியை தந்து, அவர் இயேசு இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார் என்று தேவதூதன் சொன்ன உடனே அதோடு அவன் நின்று போகல. அதை தொடர்ந்து அவன் பேசுகிறான். என்ன பேசுகிறான்னு சொன்னால், நீங்கள் போங்க, உங்களுடைய மற்ற சீஷர்களுக்கு என்ன பண்ணுங்க, சீக்கிரமாக எழுந்து போய் மற்ற சீஷர்களுக்கு சொல்லுங்க, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். உங்களுக்கு முன்னாடி அவர் எங்கே போகிறாரு, கலிலேயாவுக்கு போகிறாரு. சீஷர்களாக நீங்கள் எல்லாரும் எங்கே போங்க, கலிலேயாவுக்கு போங்க, அங்கே அவர் உங்களுக்கு காட்சி அருளுவார். இந்த நியூஸை போய் என்ன பண்ண சொல்லுனா, இந்த மார்த்தாள், மரியாள், இந்த சகோதரிகள் எல்லாம் ஓடி வந்து சீஷர்களுக்கு இதை தான் சொல்கிறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. சோதரன், அந்த ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை தான் கர்த்தர் நம்முடைய ஒவ்வொரு கரத்திலையும் கர்த்தர் தந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா.
அப்போ இருக்கிற சபையில் இருக்கிற எல்லாமே விளங்கி கொள்ள வேண்டும். நீங்கள் ஒரு பயனற்றவர் அல்ல, ஒரு பயனற்ற ஏதோ ஒரு எம்டி வெஸ்ஸல் கிடையாது. நீங்கள் எல்லாரும் உங்கள் கையில் கர்த்தர் மிக பிரம்மாண்டமானதான ஒரு விஷயத்தை கர்த்தர் தந்து வச்சிருக்கிறார். ஆமென். நீங்கள் நினச்சிடக்கூடாது நான் வேஸ்ட்டு. இல்லை 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 இல்லை, கர்த்தர் ஒருவரையும் வேஸ்ட்டாக நினைக்கிறதே இல்லை. நீங்கள் எல்லாரும் சுவிசேஷகர்கள், நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய தூதர்கள். ஆமென், ஹல்லேலூயா. உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு, போங்க இதை சொல்லுங்க, உனக்கு ஏற்படுகிற அனுபவத்தை சொல். ஆமென், ஹல்லேலூயா. ஐயா நீ யார் ஐயா தேடிக்கொண்டிருக்கிற? கல்லறையில் இருக்கிறவரையா தேடிக்கொண்டிருக்கிற? அவர் கல்லறையில் தேடாத, அவர் உயிர் தெழுந்த தேவன், அவர் உயிரோடு கூட இருக்கிறார் என்பதை சொல்லு. ஆமென், ஹல்லேலூயா. அதற்கு தான் கர்த்தர் நம்ம வச்சிருக்கிறார். அதை சொல்லும் பொழுது தான் இந்த உலகத்தினால அதை ஏற்றுக்கொள்ள முடியல. ஆமென், ஹல்லேலூயா. அவனுக்கு பதில் சொல்ல முடியல, பதில் பேச முடியல. அதனால தான் அவளுக்குள்ள அவ்வளோ ஆத்திரம், அவ்வளோ கோபம். அதனால தான் அத்தனை சித்திரவதைகள். கிறிஸ்தவத்துக்கு ஏன் இவ்வளோ உபத்திரம் இருக்குது? வேற மார்க்கத்துக்கு உபத்திரம் இல்லையே, ஏன் கிறிஸ்தவத்துக்கு உபத்திரம் இருக்குதுன்னு சொன்னால், அவன் பேசுகிறது போலயே நீயும் பேசினா உனக்கு உபத்திரம் இல்லை. ஆமென். ஆனால் எருசலேமுக்கு போகிறவன்லாம் சொல்கிறான் அந்த கல்லறை திறந்து இருக்குதுன்றான். ஆமென், ஹல்லேலூயா. அங்கே வாசகம் எழுதப்பட்டிருக்குது, அவர் இங்கே இல்லை. தேவதூதன் சொல்கிறான் அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். ஆமென். 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்றைக்கு அவர் காட்சி அளித்தார். கலிலேயாவிலிருந்து அவர் பரம் ஏறும் பொழுது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, நீ சீக்கிரமாக போ, உன் சகோதரிடத்தில் சொல். அவங்க அறை வீட்டுக்குள்ளே பயந்து இருக்கிறாங்க, கலக்கத்தில் இருக்கிறாங்க. போய் சொல்லு, நான் உயிர் தெழுந்துட்டேன், கலிலேயாவுக்கு வர சொல்லு, அவங்கள நான் அங்கே சந்திப்பேன். 10ஆம் வசனம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள். அவர்களுக்கு சொல்லுங்கள், 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 சொல்லுங்கள். இதுதான். அப்போ இன்னைக்கு உங்கள் கையில் இருக்கிறது அதுதான், சொல்லுங்கள். ஆமென். ரட்சிப்பை குறித்து சொல்லுங்கள், ஜீவனுள்ள ஆண்டவரை குறித்து சொல்லுங்கள். எப்படியெல்லாம் சொல்ல முடியுமோ ஞானத்தோடு கூட சொல்லுங்கள். ஆமென். அப்போ இந்த கிருபாசன தண்டையிலே தைரியமாய் வர சொல்லுங்கள். அவன் பயந்து போய் கிடக்கிறான். ஆமென், ஹல்லேலூயா. இதெல்லாம் செஞ்சாதான் என் தெய்வத்தினிடத்தில் போக முடியும் என்று அவன் பயந்து போய் கிடக்கிறான். நீ சொல்ல, அப்படி இல்லை, யூ கம், பயப்படாத வா, உனக்காய் ஒருவர் ரத்தம் சிந்தி இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. சோதரன், அதை சொல்லுகிற சுவிசேஷகளாய் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் வைத்திருக்கிறார். அதை நீங்கள் முதல்ல புரிந்து கொள்ளணும். ஆமென், ஹல்லேலூயா. ஏதோ சபைக்கு போவேன், நான் வருவேன், நான் சும்மா விசுவாசி. விசுவாசினா என்னது சொல்லுங்க. ரொம்ப பரதாமல் நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் அந்த வார்த்தையை, நான் விசுவாசி, நான் விசுவாசி. என்ன விசுவாசினா என்ன? விசுவாசிக்கிறீங்களா? ஆமென், சோத்திரம். அப்போ கர்த்தர் உங்களை தான் அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு. ஆமென், சோத்திரம். அதனால் நீங்கள் தைரியத்தோடு கூட வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஞானமாக என்ன பண்ணுங்க, சொல்லுங்க, பேசுங்க. ஆமென், ஸ்தோத்திரம். யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். அங்கே எல்லாம் நான் உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சதான கேரக்டர்ஸை தான் நான் எடுக்கிறேன். யோவான் 4ஆம் அதிகாரத்தில் சமாரியா ஸ்திரீ, எல்லாருக்கும் தெரியும் அந்த சம்பவம். இயேசு கிறிஸ்து சீஷர்களும் சமாரியாவுக்கு போகிறாங்க. ஜான் காஸ்பல் சாப்டர் 4 verse 39. அப்போ சமாரியா என்கிறதான அந்த இடத்துக்கு போகிறாங்க பாருங்கள். யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் மிகப்பெரியதான பிரிவினை உண்டு. அதெல்லாம் நீங்கள் ஒரு சிலர் நீங்களாம் அறிந்து வைத்திருப்பீங்க. ஏன்னா யூதனும் புரஜாதியானும் கலந்து பிறந்தவன் தான் சமாரியர்கள். எனவே யூதர்கள் சமாரியாவோடு பேச மாட்டாங்க, சமாரியாவினுடைய நாட்டுக்குள்ளே அவங்க யூதர்கள் போக மாட்டாங்க. ஆனால் இயேசு தன் சீஷரை அழைத்து கொண்டு சமாரியாவுக்குள்ளே போனார். எதுக்குன்னா சமாரியாவில் சுவிசேஷத்தை கொண்டு போனார். ஆமென். அப்போ அந்த ஒரு ஸ்திரீனிடத்தில் உட்கார்ந்து ஆண்டவர் எவ்வளோ ஞானமாக அழகாக பேசிக்கொண்டே வருகிறார். ஆமென், ஸ்தோத்திரம். ஏசு அங்கே போனவொடனே நான் தான் தெய்வம், என்னை நீ வழிபடுவாயாக அப்படியா சொன்னார்? இல்லை. எவ்வளோ க்ளீனாக, எவ்வளோ நீட்டாக, எப்படியெல்லாம் அவளை வழிநடத்தி கொண்டு வர முடியுமோ அந்த இடத்துக்கு கொண்டு வந்து அட்லாஸ்ட் என்ன ஆச்சுன்னு சொன்னால், படிங்க 39ஆம் வசனம். நான் செய்த எல்லாவற்றையும். இப்போ அந்த ஸ்திரீ
அவளுடைய ஊருக்குள்ளே போய் சொல்கிறா, நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தை நிமித்தம். எல்லாரும் சொல்லுங்க, அந்த பாஸ்டருடைய வார்த்தை நிமித்தம் இல்லை. ஆமென். இருக்கீங்களா? அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தை நிமித்தம் என்ன நடந்துச்சான்? அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். ஆமென். ஒரு அலையில சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆமென். அப்போ சமாரியா ஸ்திரீயினுடைய வாயிலிருந்த அந்த வார்த்தை நிமித்தம் அநேகர் இயேசுவாகி அவர் மேலே என்ன பண்ணாங்களாம்? விசுவாசம் உள்ளவர்களாய் மாறினார்கள். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வந்து சமாரியா நாட்டுக்குள்ளே ஓடி போய், ஐ எம் த லார்ட், நான் தான் மேசியா வந்திருக்கிறேன், எல்லாம் ஓடி வாங்க அப்படின்னு சொல்லி வியாதியஸ்தனெல்லாம் கூட்டின்னு வாங்க, நான் இப்போ மேஜிக் காட்டுறேன் பார், அற்புதம் காட்டுறேன் பார் அப்படின்னு எல்லா வியாதியஸ்தனும் குணமாக்குறதையும், அவனை எழுப்பி நடக்க வைக்கிறதையும், இவனை ஓட வைக்கிறதையும், படுத்துனுக்கிறவனை துள்ள வைக்கிறதையும், இப்படியெல்லாம் மேஜிக்கெல்லாம் காட்டி அதை கண்ட எல்லாரும் இயேசு தெய்வம் என்று அறிக்கை செய்தார்லாம் இருக்கு. இயேசு உட்கார்ந்த இடத்துல அங்கேயே தான் இருக்கிறாரு. எந்த கிணத்தண்டியில் சமாரிய ஸ்திரியை சந்திச்சாரோ அங்கே இருக்கிறாரு. ஆனால் இவ ஊருக்குள்ளே வந்து என்ன பண்ணுறாளாம்? சாட்சி சொன்னதினாலே அநேகர் என்ன பண்ணாங்க? விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ ஜனம் எல்லாம் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிறாங்க, இன்னும் 2 நாள் எங்கள் ஊரில் என்ன பண்ணுங்க, நீங்கள் தங்கி இருங்கன்னதுக்கு அப்புறமா அவர் தங்கி இருந்து மேற்கொண்டு அவர் உபதேசம் பண்ண ஆரம்பித்தார். நீங்கள் யாரு சொல்லுங்க? நீங்கள் யாரு? சுவிசேஷகர்கள். பக்கத்தில் இருக்கிற ஆளு கையை பற்றி சொல்லு, நீ ஒரு சுவிசேஷகி சொல்லு. யூ ஆர் எவாஞ்சலிஸ்ட். அப்போ இருக்கிற ஒவ்வொருத்தரும் யாரு? அதை இந்த பூமிக்கு பறைசாற்ற கர்த்தர் உங்களை என்னை வச்சிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். அதை எப்படி, எங்கே, எந்த ஞானத்தோடு கூட யார் நம்மக்கிட்ட வந்து கேட்குறான் என்பதெல்லாம் யோசித்து ஞானமாய் செயல்படக்கூடிய கிருபையை கர்த்தர் உனக்கு தருவார். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ வேதத்தில் நிறைய அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் பிலிப்பு 8:35 எழுதிக்கோங்க, நம்ம ஜெபம் பண்ணலாம். ஆக்ட்ஸ் சாப்டர் 8ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். அப்பொழுது பிலிப்பு பேசத் தொடங்கி. அப்போது பிலிப்பு பேசத் தொடங்கி. எப்போது? அப்போது. எப்போது? ஆண்டவர் முதல்ல பேசுகிறார் பிலிப்பு கிட்ட. பிலிப்பே, இந்த வனாந்திர மார்க்கமாக போ, அங்கே ஒரு ரதத்தில் ஒருத்தன் போய் கொண்டு இருக்கிறான், அந்த ரதத்தோடு போய் சேர்ந்து கொள். அப்போது தேவ சமூகத்தில், தேவ பிரசன்னத்தில் நம்ம வந்து இருக்கும் பொழுது சில விஷயங்களை, சில நபர்களை கர்த்தர் உன் சிந்தனைக்கு கொண்டு வருவார். இவனுக்காக ஜெபம் பண்ணுவார், இந்த அம்மாவுக்காக ஜெபம் பண்ணு, இந்த ஃபேமிலிக்காக ஜெபம் பண்ணுவார் கர்த்தர். அது தேவ பிரசன்னத்தில் உண்டாகும். அப்போ ஆவியானவர் சொன்ன உடனே அதை கேட்டு பிலிப்பு எங்கே போகிறாரு? வனாந்திர மார்க்கமாக கர்த்தர் பிலிப்பை கொண்டு போனாராம். சோத்திரம். அங்கே ஒரு ரதம் வருகிறது, அந்த ரதத்தில் அவன் ஓடிக்கொண்டே பேசுகிறான் உள்ளே இருக்கிறவர்கிட்ட. அவர் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை வாசித்து கொண்டு எத்தியோப்பியாவுக்கு போயிட்டு இருக்கிறாரு, ஜெருசலேமுக்கு வந்துட்டு. அப்போது பிலிப்பு கேட்குறான், நீங்கள் படிக்கிறது புரியுதா? புரியல. ஒருத்தர் எனக்கு சொன்னால் தானே புரியும், இந்த ஆத்தர் யாரை பற்றி எழுதுறாருன்னு எனக்கு தெரியலையே அப்படின்ன உடனே, நான் உங்களுக்கு சொல்லட்டுமான்னு கேட்டோன்னே, வா சொல்லுன்ன உடனே தான் அப்போது பிலிப்பு பேச தொடங்கி. அப்போ எப்போ பேசணும்னு ஆவியானவர் உன்னை வழி நடத்தணும், யார்கிட்ட பேசணும்னு ஆண்டவர் வழி நடத்தணும். ஆமென். எங்கே வச்சு பேசணும்னு ஆண்டவர் வழி நடத்தணும். ஹல்லேலூயா. அப்போது அவன் பேச தொடங்கி எல்லாவற்றையும் சொல்லி கொண்டே வந்தான் பாருங்க. ஆமென். தண்ணி இருக்கிற இடம் வந்தவொடனே உள்ளே இருந்து ரதத்திலேருந்து அவன் சொன்னான், தண்ணி இருக்குது, நான் ஆயத்தம், நீ ஆயத்தமானு தான் நம்ம ஞானஸ்தானம் எடுத்துடலாமான்னு கேட்டான் பார். ஆமென். ஹல்லேலூயா. அதுதான் சோதர, அந்த கிருபையை கர்த்தர் உனக்கு தந்திருக்கிறார். முதல்ல நீங்கள் அதை விசுவாசிக்கணும். நீங்கள் எப்போ பார்த்தாலும் உங்களை நான் விசுவாசினாலே நம்ம சப்ப அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுத்துட்டுக்கிறீங்க உங்களுக்கு. ஆமென். சோதரம். பேசுகிற பிரசங்க யாரும் உங்களெல்லாம் சப்பி ஆக்கிட்டாங்க. ஆமென். நீ ஒன்றும் இல்லை, நீ சும்மா சபைக்கு வரணும், உட்காரணும், பிரசங்கம் கேட்கணும், காணிக்க போடணும், ஏந்து போகணும், இதுதான் உன் டியூட்டி.
இப்படி பேசி 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 உங்களை மூளையை செலவு பண்ணி மக்கு மாதிரி ஆக்கிட்டாங்க. அதனால் உங்களுக்கு வந்து என்னென்னா நான் விசுவாசி அவ்வளோதான். அப்படின்னா என்ன பண்ணணும்? ஞாயிற்றுக்கிழமை போகணும், பாடுற பாட்டை ஒழுங்காக கைத்தட்டி என்ன பண்ணணும்? பாடணும். எழுந்து நில்லுனா நிற்கணும், உட்காருனா நான் உட்காரணும், முட்டி போடனா முட்டி போடணும், காணிக்க போடணும்னா காணிக்க போடணும், ஆமேன் போட்டால் வீட்டுக்கு போயிடணும், அதுக்கப்புறமா உள்ளே இருக்கக்கூடாது. ஸோ ஆமே இப்படின்னு நம்மளை ஒரு வரைமுறைக்கு என்ன பண்ணிட்டாங்க? உட்படுத்திட்டாங்க. அது அல்ல நீ. அதுக்காக கர்த்தர் ரத்தம் சிந்தலை. எதற்காய் உன்னை வர சொல்கிறாரு? கம் டு மை த்ரோன், என்னோட த்ரோனுக்கு முன்னாடி வா அப்படின்னு கூப்பிட. என்ன எதுக்கு வர சொல்கிறாருன்னா, he will guide you, உன்னை அவர் கைட் பண்ணுவார். உன் சிந்தனையில் சிலருக்காக காரியங்களை வைப்பார். நீ ஜெபிப்ப, விடுதலையை கர்த்தர் தருவார். ஆமென், ஹல்லேலூயா. உன் மூலமாக கர்த்தர் கிரியை செய்வார். ஹல்லேலூயா. அதுதான். அப்போ பிலிப்பு பேச தொடங்கி, சோத்திரம், பக்கத்து வீட்டு கதையும் அக்கத்து வீட்டு கதையும் பேசலை, கர்த்தருடைய காரியத்தை பேச ஆரம்பித்தான். ஆமென், சோத்திரம். அதனால் புரியாமல் போய் கொண்டிருந்தவன் புரிந்து கொண்டவனாய் தன் தேசத்துக்கு அவன் போனான். கர்த்தர் பிலிப்பை வேறு வேறு நாடுகள் வழியாக கொண்டு வந்தார். அவன் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவனாய் சுவிசேஷத்தை பிரசங்கித்து கொண்டு அவன் வந்து சேர்ந்தான்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்படி எத்தனையோ பேரை வேதத்தில் என்ன பண்ண முடியும்? நம்ம காட்ட முடியும். எனவே இந்த காலையில் நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். எபிரேயர் 4:16, நேரம் ஆகிப்போச்சு ரொம்ப. எபிரேயர் 4:14, இரக்கத்தை பெறவும். எதுக்கையா நான் வரணும்னா, இரக்கத்தை பெறவும், சகாயம் செய்யும் கிருபை அடையவும், தைரியமாய் கிருபாசனத்திலே சேர கடவும். ஹல்லேலூயா. அதனால் நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, தேவனுடைய சமூகத்துக்கு தைரியமாக வாங்க. உங்கள் வீடுகளில் நேரங்களை எடுத்து தேவ சமூகத்தில் உட்காருங்க. கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதிங்க, பாடுங்க, கொஞ்ச நேரம் லிசன் பண்ணுங்க, கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னு கேளுங்க. ஆமென். ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் போக போக அந்த 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 அனுபவத்தை உனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் உனக்கு தருவார். ஆமென். ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். வேத வசனத்தை எடுத்து படிங்க, அதிலிருந்து கர்த்தர் உன்னோடு கூட பேசுவார். ஆமென், சோத்திரம். அப்போ இந்த பூமியில் இருக்கிற காலம் வரைக்கும் தேவனுடைய சமூகத்தில் நம்ம வந்து நிற்போம். இந்த பூமியில் கண்ணை மூடனா அதுக்கப்புறமா இருக்குது பாரு, அதுதான் மெய்யான அந்த சிங்காசனம். ஹல்லேலூயா. ராஜரீகம் பண்ணுகிற அந்த சிங்காசனத்துக்கு முன்னாடி கர்த்தர் உன்னை என்னை கொண்டு போய் நிறுத்துவார். ஆமென். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். ரெவலேஷன், வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து. வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்கள் வீடுகளில் படிங்க பாருங்கள், அற்புதமான ஒரு வசனம். ஆமென். சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரிலும் இருந்து வந்து ஒருவனும் எண்ணக்கூடாதுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கி தரித்து தங்கள் கைகளிலே குருத்தோலை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பதாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பதாகவும் நிற்க கண்டேன். எங்கே போய் நிற்க போகிறோம்? சிங்காசனத்துக்கு முன்னாடி போய் நிற்க போகிறோம். ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்னாடி போய் நிற்க போகிறோம். அப்போ அங்கே கீழே வசனம் வாசித்தீங்கன்னா அங்கே ஒரு கேள்வி எழும்புது. என்ன கேள்வி? இவர்கள் யார்? ஆமென், ஹல்லேலூயா. 13ஆம் வசனம். அப்போது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கியை தரித்திருக்கிற இவர்கள் எங்கிருந்து வந்தார்கள் என்று கேட்டான். சோத்திரம். ஆமென். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கு தெரியும் என்றேன். அப்போது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். போடுவர் அல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ when you are living in this earth, இந்த பூமியிலும் தெய்வ சமூகத்தில் தெய்வ பிரசன்னத்தில் வந்து நிற்கிற ஜனம் நம்ம. இந்த பூமியில் கண்ணை மூடனா அங்கே தேவனுடைய பிரசன்னத்தில் போய் நிற்கிறதான மக்கள் நீங்கள். ஹல்லேலூயா. இவைகளெல்லாம் ருசிக்கணும், இவைகளெல்லாம் புரிந்து கொள்ளணும், இவைகளெல்லாம் தியானிக்கணும். ஆமென். உங்களை ரொம்ப ரொம்ப அற்பமானவர்களா சீப்பானவர்களா நீங்கள் நினைக்கக்கூடாது. கர்த்தர் உன்னை உன்னதமான ஜனமாய் கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஆமென். எனவே டைம் கிடைக்கும் போதெல்லாம் இல்லை, தினந்தோறும் ஆமென் ஆண்டுடைய சமூகத்துக்கு வாங்க. எனவே தான் பவுல் அப்போஸ்தலன் சபையை பார்த்து சொல்கிறான், தைரியத்தோடு இந்த கிருபாசனத்தில் வா. இந்த கிருபாசனத்தில் வந்தினா ஒரு பெரிய மறுமலர்ச்சி, மறுரூபத்தின் அனுபவம் உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் உண்டாகும். நாம் அப்படியே எளிமையாக இருப்போம். ஜெபம் பண்ணுவோம்.